ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. வெல்கம் டு சர்லாஸ் கிரியேட்டிவ் பைட். இன்னைக்கு நம்ம புது ஹெல்தியான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். அது என்ன ரெசிபின்னா தோசையிலேயே ரொம்ப ஹெல்தியான தோசை, சொரக்காய் தோசை. சொரக்காய் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க, ரொம்ப ஈஸி, வாங்க பார்க்கலாம். சொரக்காய் தோசைக்கு இன்க்ரீடியன்ட் நம்பர் 1 இன்க்ரீடியன்ட் சொரக்காய். சொரக்காவை நல்லா தோல் உரித்து சீச்சு வச்சுக்கணும். நான் சீச்சு ஆல்ரெடி வச்சுருக்கேன். இப்படி சீச்சு வச்சுக்கணும். இது மாதிரி சேமியா மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி சீச்சு வச்சுக்கணும். அடுத்து கோதுமை மாவை கரைச்சி வச்சுக்கணும். அடுத்து மல்லி, புதினா, வெங்காயம், இஞ்சி, தேவையான உப்பு, உருளைக்கிழங்கு, வரமிளகா, கடுகு, உளுந்து. நம்ம இப்போ என்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். சொரக்காய் தோசைக்கு சொரக்காய் தோசை எவ்வளோ சத்துள்ளதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். இது சொரக்காய் நீர். நம்ம இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். சொரக்காய் தோசைக்கு என்னென்ன தேவைன்னு. இது என்ன நம்ம உடம்புக்கு என்ன கொடுக்குதுன்னா ரொம்ப சத்துள்ளது. நம்ம உடம்பு குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதில் நம்ம விட்டமின் சி, ஜிங்க், அயன் ரொம்ப ரிச்சாக இருக்குது. நம்ம பாடி வெயிட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லது. நம்ம சொரக்காய் நார்மலாக கூட்டு செஞ்சு சாப்பிட்டா நமக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். பட் தோசை செஞ்சு சாப்பிட்டா எவ்வளோ சூப்பராகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க. இப்போ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றா அரைச்சிக்க போகிறோம். தோசைக்காக உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு வாரத்தில் ஒரு தடவை சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் டெய்லி எடுக்கக்கூடாது, வெயிட் போடும். இஞ்சி நம்ம கொலஸ்ட்ராலை கண்ட்ரோலில் வைக்கும். ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இஞ்சி. கோதுமை மாவு, நமக்கு பேட்ரு தேவை இல்லையா, நம்ம அரிசி போடக்கூடாதுல்ல, அதனால் கோதுமை மாவு. ஏன்னா இதுவும் ரொம்ப ஹெல்தி இல்லை. கார்போ சேர்க்கிறோம், ஃபைபர் சேர்க்குறோம். அவ்வளோதான். இவ்வளோதான் 3 ஐட்டம் மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அது மாதிரி கரெக்டான பதம் மாவு கிடைக்கும். தண்ணி தேவைன்னா சொரக்காய் தண்ணி நம்ம சீச்சு வச்சுருக்கிறதுலே இப்போ தண்ணி நீர்ந்திருக்கும். அந்த தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த தண்ணியை நான் இப்படி ஊற்றுறேன் பாருங்கள். சொரக்காய் ஊற்றக்கூடாது, வெறும் தண்ணி மட்டும்தான். ஃபஸ்ட்டு இந்த தண்ணியை ஊற்றிட்டு பத்தலைன்னா நம்ம அடுத்து நார்மல் தண்ணியை ஊற்றிக்கலாம். நம்ம இப்போ அரைச்சிக்கலாம். தோசை ஊற்றுறதுக்கு மாவு ரெடி பண்ணியாச்சு. நம்ம கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். நம்ம இப்போ சொரக்காவை போட்டுக்கலாம். இது விதையை போடக்கூடாது. விதை லேசாக இருந்துச்சுன்னா போடலாம், இல்லைன்னா விதையை போடக்கூடாது. அடுத்து மல்லி, புதினா, அப்புறம் வெங்காயம். தேவையான உப்பு. கலந்து விட்டுக்கலாம். இது லைட்டாக நம்ம ஒரு அரோமா ஸ்மெல்லுக்காக லைட்டாக கடுகு உளுந்து போட்டு நம்ம தாளிக்க போகிறோம். கடலை எண்ணெயில் தாளிக்கிறதுக்கு அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகை லைட்டாக போட்டு நல்லா தெரிச்சதுக்கப்புறம் நம்ம பேட்டரியில் ஊற்றிக்கலாம். மாவு இப்போ மாவில் சேர்த்துக்கலாம். மாவில் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து தோசை சட்டியை ஆன் பண்ணி தோசை ஊற்றலாம். தோசை சட்டி காஞ்சிடுச்சு. இப்போ மாவை ஊற்றி தோசை சுடலாம்.
ஆயில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் வெளியில் மட்டும். திருப்பி போட்டாச்சு பாருங்கள். இப்படி கொஞ்சம் ப்ரௌனிஷ் வந்தாலே வெந்த மாதிரி தான். அடுத்து இதே சைட்லேயும் இதே மாதிரி வெந்திருக்கும். அவ்வளோதான், தோசை ரெடி. அவ்வளோதான், பாட்டில்காட் தோசை ரெடி. நம்ம சொரக்காய் தோசை, ஹெல்தியான தோசை ரெடி. இன்னைக்கு உங்களுக்கு இன்னொரு ஹெல்தியான ரெசிபி சொல்லியாச்சு. நான் இன்னமும் நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காக வச்சுருக்கேன். டெய்லி உங்களுக்கு நான் ஹெல்தியான ரெசிபி கொடுக்குறேன். டெய்லி என்னோடய வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். இது உங்கள் டயட்டில் நீங்கள் சேர்த்துட்டு எனக்கு என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோடய வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.